வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். 5ஆம் வகுப்பு தமிழ் பாடம் முதல் பருவம் பயிற்சி புத்தகத்தில் 7வது பாடம் கடல். இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கள் மற்றும் சரியான பதில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடலுடன் தொடர்புடைய சொற்களை கண்டுபிடித்து எழுதுவேன். கட்டங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள், நிறைய எழுத்துக்கள் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் 4 படங்கள் இருக்குது பாருங்கள். கடலோடு தொடர்புடைய சொற்களை கண்டுபிடித்து எழுத சொல்கிறாங்க. நம்ம கீழே இந்த கோட்டில் கண்டுபிடித்து எழுதியிருக்கிறோம் பாருங்கள். மீனவர், சிப்பி, வலை, படகு, சங்கு, முத்து, கடற்கரை, மீன், நண்டு. அடுத்து கீழே கடல் சார்ந்த ஒத்த ஓசை சொற்களால் நிரப்புவேன். கீழே பாருங்கள், கடல் சார்ந்த ஒரே ஓசையில் முடியக்கூடிய சொற்களை கொண்டு நிரப்ப சொல்கிறாங்க. ஃபஸ்ட் லைனில் பாருங்கள், கடைசியில் சிலை அப்படின்ட்டுருக்கு. அடுத்த லைனில் டேஸில் பாருங்கள், வலை அப்படின்ட்டு எழுதியிருக்கிறோம். இதே போல் தேன், மீன், மலை, அலை, வண்டு, நண்டு, சத்து, முத்து, இல்லை, எல்லை. இதே போல் அந்த டேஸில் மேலே இருக்கக்கூடிய அந்த வார்த்தைக்கு பொருத்தமாக அந்த சவுண்டு ஒரே அந்த சவுண்டு முடியக்கூடிய வார்த்தையை கண்டுபிடிச்சி எழுத சொல்லியிருக்காங்க. குழந்தைகள்கிட்ட கேட்டாலே அவங்கள ஈஸியாக கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. அடுத்த பக்கம் சொல்லை தொடரில் அமைத்து எழுதுவேன். கடல், அல்லும் பகலும், சிப்பி, அலையோசை, இடி முழக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தைகளை வாக்கியத்தில் அமைத்து எழுத சொல்லியிருக்காங்க. கடல், அதுக்கு அவங்க எழுதி காட்டியிருக்காங்க பாருங்கள். நான் கடலில் பெரிய மீன் பிடித்தேன். இதே போல் நாம் அடுத்த 4 வார்த்தைகளுக்கும் நம்ம வாக்கியத்தில் அமைத்து எழுதி காட்டியிருக்கிறோம். இதே போல் எழுதுவதற்கு குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுங்க. பத்தியை படிப்பேன், வினாக்களுக்கு விடையளிப்பேன். இந்த பத்தியை குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். பிறகு கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த கேள்விக்கு பதில் அவங்களை கண்டுபிடிக்க சொல்லுங்கள். முதல் கேள்விக்கு எவரும் இலர் என்பதன் பொருள் யாரும் இல்லை. கடலின் அலைகள் பார்ப்பதற்கு எவ்வாறு காட்சி அளிக்கின்றன? கடலின் அலைகள் பார்ப்பதற்கு குதிரைகள் அணிவகுத்து வருவதைப் போல காட்சியளிக்கின்றன. கடல் வளங்களை பற்றி எழுதுக. உயர்ந்த மலை, எண்ணில்லாத மீன்கள், முத்துக்கள், சிப்பிகள். 4வது, மழைநீரை சேமித்து வைக்கும் பெரிய கலனாகவும் விளங்குவது எது? மழைநீரை சேமித்து வைக்கும் பெரிய கலனாக விளங்குவது கடல் ஆகும். அடுத்த பக்கம் புத்தகத்தில் தேடி எழுதுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. புத்தகத்திலிருந்து கண்டுபிடித்து குழந்தைகளை இந்த இடத்துல எழுத சொல்லுங்கள். முதல் எழுத்து ஒன்று போல் உள்ள சொற்களை எடுத்து எழுதுக. அல்லும், அலுப்பும், மலையை, மகர, விளைகொள், விளையாடர். மீன், முத்து, சிற்பி இடம்பெற்ற பாடல் வரிகளை கண்டறிந்து எழுதுக. மகர மீனளவும் கடலே, விளைகொள் முத்தளிக்கும் கடலே, சிப்பி விளையாட குதவும் கடலே. கடலின் அலை மற்றும் ஒலியை எதனுடன் ஒப்பிடுகின்றனர்? கடலின் அலையை குதிரைகள் அணிவகுத்து வருவதற்கும் கடலின் ஓசையை இடியோசையுடனும் ஒப்பிடுகின்றனர். கடலினால் ஏற்படும் நன்மைகள் யாவை அப்படின்னு கேட்குறாங்க. எண்ணில்லாத மீன் வளங்களையும் விலை மதிப்புடைய முத்துக்களையும் கொடுக்கிறது. பூமியில் மழை பெய்வதற்கு மழை நீரை சேமித்து வைக்கவும் கடல் பயன்படுகிறது. அடுத்த பக்கம் எங்கள் பள்ளி ஆண்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு நாம் இங்கே எழுதியிருக்கிற ஒரு மாதிரிக்காக எழுதி காட்டியிருக்கிறோம். இதே போல் குழந்தைகளை தாங்களாகவே சொல்லி அதை நீங்கள் கேட்டு எழுத சொல்லுங்கள். முன்னுரை. எங்கள் பள்ளியில் மார்ச் 2ஆம் வாரத்தில் பள்ளி ஆண்டு விழா நடைபெற்றது. இவ்விழா எங்களின் கலை திறமைகளை வெளிப்படுத்தும் இனிய விழா. எங்கள் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழா நிகழ்வை காண்போம். பொருளுரை. பள்ளி ஆண்டு விழாவில் பலவிதமான கலை நிகழ்ச்சிகள், போட்டிகள் நடைபெற்றன. பள்ளியின் பெருமைகளை பற்றியும் ஆண்டறிக்கையை பற்றியும் தலைமை ஆசிரியர் பேசினார். இதன் மூலம் எங்கள் பள்ளியின் சிறப்புகளை தெரிந்து கொள்ள வாய்ப்பு அமைந்தது. ஆடல், பாடல், நடனம் என அனைத்து பிரிவுகளிலும் மாணவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. முடிவுரை. எங்கள் பள்ளியின் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. எங்களைப் போல் உங்கள் குழந்தைகளையும் இப்பள்ளியில் சேருங்கள். இதே போல் ஆண்டு விழாவை பற்றி ஒரு கட்டுரை எழுத சொல்லியிருக்காங்க. ஒரு மாதிரிக்காக நம்ம எழுதி காட்டியிருக்கிறோம். இதே போல்
எழுதுவதற்கு குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுங்க. அடுத்த பக்கம் குறிப்புகளை படிப்பேன், தலைப்பிற்கான கட்டுரையை எழுதுவேன். குழந்தைகள் தின விழா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. இதை படித்து பார்த்துட்டு குழந்தைகள் தின விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை நாம் எழுதியிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் குழந்தைகளை எழுதுவதற்கு பயிற்சி கொடுங்க. முன்னுரை. இந்தியாவின் மிகவும் முக்கியமான விடுதலை போராட்ட வீரர்களில் ஒருவர் ஜவஹர்லால் நேரு. இவர் நம் நாட்டின் பிரதமராக இருந்துள்ளார். இவர் பிறந்த தினமான நவம்பர் 14 குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. பொருளுரை. இவர் குழந்தைகளை அதிகமாக நேசித்தார். அதனால் இவர் பிறந்த நாளை குழந்தைகள் தினமாக கொண்டாடுகிறோம். இந்நாளில் குழந்தைகளுக்கு பல்வேறு போட்டிகள் வைத்து பரிசுகளும் வழங்கப்படுகிறது. முடிவுரை. ரோஜாவின் ராஜா என்றழைக்கப்படும் இவரை போல் பல நற்பண்புகளை நாமும் வளர்த்து கொள்வோம். படிப்பேன், மின்னுவேன், இணைப்பேன், எழுதுவேன். இங்கே பாருங்கள், நடுவில் வட்டத்துக்குள்ளே நிறைய எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. அதை சுற்றிலும் ஆனா அவனா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு உயிரெழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. அந்த உயிரெழுத்தையும் உள்ளே இருக்கக்கூடிய எழுத்துக்களையும் சேர்த்து நாம் புதிய வார்த்தையை கண்டுபிடித்து அதை சுற்றி நம்ம எழுதி காட்டியிருக்கிறோம். இதே போல் எழுதுவதற்கு குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுங்க. சொல் உருவாக்கி தொடர் எழுதுவேன். பழம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்க எழுதியிருக்காங்க. மரத்தில் பழம் பழுத்திருந்தது. இதே போல் ஒரு சொல்லை உருவாக்கிட்டு அந்த சொல்லை வைத்து ஒரு வாக்கியத்தை உருவாக்க சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம எல்லா கோட்லையும் எழுதியிருக்கிறோம் பாருங்கள். மரம், தயிர், கடல், வானம், குயில், இது எல்லாமே நம்ம கண்டுபிடித்து எழுதியிருக்கிறோம். அதை பக்கத்துலேயே வாக்கியத்தில் அமைத்து எழுதியிருக்கிறோம். இதே போல் எழுதுவதற்கு குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுங்க. முதல் எழுத்து குறிலை நெடிலாக்குவேன், நெடிலை குறிலாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், 2 கட்டங்கள் அட்டவணை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு குரில், நெடில் அப்படின்ட்டு 2 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. குரிலில் காலியாக இருக்கக்கூடிய கட்டத்தில் நாம் எழுதியிருக்கிறோம். நெடிலில் இருக்கக்கூடிய காலி இடத்துல நாம் எழுதி காட்டியிருக்கிறோம். இதே போல் குரில், நெடில் 2க்கும் உள்ள வித்தியாசத்தை குழந்தைகள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பகுதி கொடுத்துருக்காங்க. இதை படித்து பார்க்க சொல்லுங்கள். குழந்தைகளை அவங்களாகவே எழுதுவதற்கு பயிற்சி கொடுங்க. 2 சொற்களுக்கும் உரிய ஒரே எழுத்தை எழுதுவேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், சோளம், சோறு. ஸோ அப்படிங்கிற ஒரு எழுத்தை முன்னாடி எழுதிட்டு 2 வார்த்தைகள் வரக்கூடிய மாதிரி அந்த எழுத்தை அமைக்க சொல்கிறாங்க. இதே போல் எல்லாத்துக்குமே எழுத சொல்கிறாங்க. நம்ம எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். அடுத்த பக்கம் இணைப்பேன், வரைவேன், வண்ணம் தீட்டி மகிழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு எண்கள் கொடுத்துருக்காங்க. அந்த எண்களை ஒன்று சேர்க்கும்போது ஒரு உருவம் கிடைக்குது. அந்த உருவத்துக்கு வண்ணமிட சொல்லியிருக்காங்க. இந்த பகுதி குழந்தைகளுக்கு பிடித்தமான ஒரு பகுதி. இந்த பகுதியை குழந்தைகள் தாங்களாகவே செய்வாங்க. இதே போல் வண்ணமிட சொல்லுங்கள் குழந்தைகளை.